வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். சாம்சங் ஒரு புதிய மொபைல் போன் இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி A7 2018 வருஷத்துடைய மாடல் இது. ஸோ இந்த மாடலில் பல சிறப்பம்சங்கள் இருக்கு. இந்த பதிவில் இன்னைக்கு இந்த மொபைல் போன்ல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு மற்றும் இந்த மொபைல் போனுடைய பல விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் கேலக்ஸி A7 சீரிஸ் எப்பவுமே ஒரு எப்படிப்பட்ட சீரிஸ் அப்படின்னா, சாம்சங் கேலக்ஸி எஸ் சீரீஸ்ல இருக்கிற ஒரு டிசைனும் மற்றும் அந்த மொபைல் போன்ல இருக்கிற கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியான விலையில கொஞ்சம் கம்மியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல உங்களுக்கு A7 அப்படிங்கிற ஒரு மாடலை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷத்துடைய A7 மாடலும் கிட்டத்தட்ட இந்த வருஷத்துடைய சாம்சங் கேலக்ஸி S9ல இருக்கிற அம்சங்கள் எல்லாமே இதுல வச்சிருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி ஹுவாவேல இருந்து வந்த ஒரு மொபைல் போன் ஹுவாவே P20 Pro அப்படிங்கிற மொபைல் போனுடைய விமர்சனம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதை நீங்க இன்னும் பார்க்கலன்னா அதை கிளிக் பண்ணிட்டு வந்துருங்க. அந்த மொபைல் போனுடைய சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 கேமரா இருக்கும். அந்த மொபைல் போனோட விலை பாத்தீங்கன்னா 68,000க்கு மேல இருக்கும். ஆனா அதே மாதிரி ஒரு 3 கேமரா வச்ச மொபைல் போன் கம்மியான விலையில இந்த சாம்சங் கேலக்ஸி A7 உங்களுக்கு கொடுக்குது. ஸோ 3 கேமரா வச்ச எல்லா மொபைல் போனும் ஹுவாவே P20 Pro ஆயிட முடியாது. ஸோ இந்த மொபைல் போனை கம்மியான விலையில கொடுக்கறதுக்கு வேற என்னென்ன குறைச்சிருக்காங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத இந்த பதிவில் நம்ம உங்களுக்கு விவரமா சொல்றேன். முதல்ல இந்த மொபைல் போனுடைய வெயிட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 168 கிராம்ஸ். நல்ல கையில பிடிச்சு யூஸ் பண்றப்போ ஒரு பேலன்ஸ்டு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்குது உங்களுக்கு. சுத்திலும் பாத்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம்ஸ், முன்னாடியும் பின்னாடியும் கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருக்கிறதா டிஸ்பிளேல இருக்கிற கிளாஸ் பாத்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் முன்னாடியுமே பாத்தீங்கன்னா 2.5D கர்வ் கிளாஸ் நல்ல ஸ்மூத்தா இருக்கு கையில பிடிச்சு யூஸ் பண்றப்போ. டிஸ்பிளேல ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 இன்ச் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே இருந்தாலும் இந்த மொபைல் போன்ல நாட்ச் கிடையாது. ஸோ சாம்சங் ஒரு கம்பெனி தான் இன்ன வரைக்கும் எந்த கம்பெனிலேருந்து நாட்ச் போட்டாலும் நாங்கள் நாட்சுள்ள மொபைல் ஃபோன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு திடமான பொசிஷனில் நிற்கிறாங்க. அதுக்காக என்னுடைய பாராட்டுக்கள். AMOLED டிஸ்பிளே, இன்ஃபினிட்டி டிஸ்பிளே, அதாவது Edge to Edge உங்களுக்கு ஸ்கிரீன் கிடைக்கும். இந்த சாம்சங் கேலக்ஸி A7 மொபைல் ஃபோனுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக், மைக்ரோ USB போர்ட், ஸ்பீக்கர் மற்றும் மைக் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் மட்டும்தான் இருக்கு. ரைட் சைட்ல வால்யூம் பட்டனுக்கு கீழே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் பட்டனோட சிறப்பம்சம் என்னன்னா இதுலயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்ன வரைக்கும் சைட்ல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்ப கம்மியான மொபைல் போன்ல தான் இருக்கு. ஆனா இந்த மொபைல் போன்ல நான் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா ஃபாஸ்டாவும் இருக்கு, அக்யூரேட்டாவும் இருக்கு. லெஃப்ட் சைட்ல மொபைல் போன்ல 2 சிம் கார்டு மற்றும் ஒரு SD கார்டு போடுற மாதிரி ஒரு ட்ரிபிள் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த சாம்சங் கேலக்ஸி A7 குள்ள ரன் ஆயிட்டு இருக்கிற ப்ராசஸர் என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்சங்கோடைய சொந்த ப்ராசஸர் Exynos 7885. இது கிட்டத்தட்ட Snapdragon 636 மற்றும் 660க்கு இடையில இருக்கிற ஒரு ப்ராசஸர் மாதிரி நினைச்சுக்கலாம் நம்ம. இந்த மொபைல் போன் உங்களுக்கு 2 வேரியன்ட்ல கிடைக்குது. 4GB மற்றும் 64GB RAM வேரியன்டோட விலை பாத்தீங்கன்னா 23,990 ரூபாய். 6GB மற்றும் 128GB வெர்ஷனுடைய விலை பாத்தீங்கன்னா 28,990 ரூபாய். அறிமுக ஆஃபர்ல உங்களுக்கு HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா 2,000 வரைக்கும் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மொபைல் போனுடைய ஒரு முக்கியமான அம்சம், பிரதான அம்சம்னு கூட சொல்லிக்கலாம். கேமரா பத்தி பார்ப்போம். பின்புறத்துல 24 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்கு. இதோடைய அப்பர்ச்சர் பாத்தீங்கன்னா f1.7. அது தவிர ஒரு 5 மெகா பிக்சல் f2.2 டெப்த் சென்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனா குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் பாத்தீங்கன்னா 13mm வரைக்கும் வைடா உங்களுக்கு கவர் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருக்கு. ஃப்ரண்ட்லயுமே 24 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அது f2.2 நினைக்கிறேன். இந்த மொபைல் போன் வச்சு எடுத்த சில சாம்பிள் போட்டோஸ் பாருங்க. எனக்கு என்னமோ கேமராவுடைய திறன் ஓகே மாதிரி தான் தெரியுது. ரொம்ப ஒன்றும் சூப்பராலாம் இல்லை. காரணம் என்னன்னா இவ்வளோ ஒரு வெளிச்சமான கண்டிஷன்ஸ்லயுமே போட்டோஸ் ஷார்ப்பா இல்லை. அதிகமான ப்ராசஸிங் பண்றதுனால இந்த ஷார்ப்னஸ் கிடைக்கலையோன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி இந்த பொக்கே மோடுங்கிற பேக்ரவுண்ட் பெர் பண்ற அந்த அல்காரிதமும் அவ்வளவுக்கு சரியா ஒர்க் ஆகல. இது என்னுடைய அறிமுக விமர்சனம் தான். முழு விமர்சனத்துல இந்த மொபைல் போனுடைய கேமரா திறன் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். மித்தபடிக்கு இந்த மொபைல் போன்ல FM ரேடியோ இருக்கு, கைரோ சென்சர் இருக்கு, காம்பஸ், ப்ராக்சிமிட்டி சென்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 3300 mAh பேட்டரி இருக்கு. இதுல ரன் ஆயிட்டு இருக்கிற ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பாத்தீங்கன்னா Android 8.0. அதுக்கு மேல சாம்சங்கோட UI சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் 9.0 கொடுத்துருக்காங்க. பல அம்சங்கள், பல இன்ட்ரெஸ்டிங்கான அம்சங்கள், ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஸ்டிக்கர்ஸ், AR ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வச்சு உங்களுடைய ஃபேஸை ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி மாற்றி உங்களுக்கு பிடிச்ச எமோட்டிக்கான உங்கள் ஃபேஸை நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் சாம்சங் கேலக்ஸி பே இருக்குது, அதோட மினி வெர்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான சாம்சங்க்குனே உரித்தான பல ஃபீச்சர்ஸ் இந்த மொபைல் ஃபோனில் இருக்குது. இந்த மொபைல் ஃபோனுடைய ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபேஸ் அன்லாக் மட்டும் இல்லாமல்
ஃபிங்கர் பிரிண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் சேலஞ்ச். இந்த ஃபீச்சரை ரொம்ப அருமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க சாம்சங். ஸோ அதுக்காக பாராட்டுகள். இதையும் தாண்டி இந்த மொபைல் ஃபோனில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 3 லென்ஸுமே வெவ்வேறு வேலை பார்க்கும். அதில் முக்கியமாக இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். IP68 வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியில் போட்டாலும் மொபைல் ஃபோனுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. AMOLED ஸ்க்ரீன், இந்த பிரைஸ் ரேஞ்சில் AMOLED ஸ்க்ரீன் இன்னும் பல ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோனில் கூட கொடுக்காம இருக்கிறாங்க. ஆனால் சாம்சங் வந்து அவங்களுடைய AMOLED ஸ்க்ரீன் அவங்களே சொந்தமாக தயாரிக்கிறதுனால இந்த மொபைல் ஃபோனில் அவங்களால AMOLED ஸ்க்ரீன் கொடுக்க முடியுது. ஸோ சாம்சங் கேலக்ஸி A7 2018 வெர்ஷனுடைய அறிமுக விமர்சனம் பார்த்துருப்பீங்க. இந்த மொபைல் ஃபோனை பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. 24,000 ரூபாய் ஸ்டார்டிங் விலை நியாயமான விலையா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க AMX ஸ்டுடியோஸ். AMX ஸ்டுடியோஸ்ல இருந்து AMX X1 அப்படின்னு ஹெட்செட் லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஹைபிரிட் ப்ளூடூத் இயர்ஃபோன். So இந்த இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ நம்ம சேனல்ல ஆல்ரெடி பார்த்தோம். டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, அவங்க ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க் இருக்கு. இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல்ல அறிவிப்பு வந்துடும். இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.